வணக்கம், நீங்கள் பார்த்துருக்கு தான் vlog ரெடிக்கு யூடியூப் சேனல். இப்போ இன்றைக்கி இந்த வண்டியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஜூபிட்டர் 110 போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் டேங்க் போட்டு பெட்ரோலு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:15. ஆல்ரெடி இருக்குது பெட்ரோல், இருந்தாலும் ஃபுல் டேங்க் பண்ணிக்கப்போமே. ஃபுல் டேங்க் ட்ரிப்பை 0 பண்ணிக்கலாம். ஓகே, நண்பருக்கு கால் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம திருப்பதி வந்து போகிற ரூட் வந்து இப்போ திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை, அப்புறம் வந்து சித்தூர், இது வழியாக தான் போக போகிறோம். திருவள்ளூரில் ஃப்ரெண்டு இருக்கார், அவரை பிக் பண்ணிக்கின்னு அப்படியே போக வேண்டியதான். ரொம்ப பல வருஷம் ஆகுது நான் மோட்டோ விலாகெல்லாம் பண்ணி, ரொம்ப ஆவலாக இருக்கேன் இன்றைக்கி டே எப்படி போக போகுது, எப்படி இந்த மோட்டோ விலாக் இருக்க போகுதுன்னு. ரொம்ப நாள் ஆகுது நான் மோட்டோ விலாகெல்லாம் பண்ணி, ஒரு அரௌண்ட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அவ்வளோ இருக்கும் நான் மோட்டோ விலாகெல்லாம் பண்ணி. என்னோடய ஃபோன் எடுத்து ஹெல்மெட்டில் மாட்டிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காலையும் போயின்னு இருக்கோம். இதுதான் புதூர், அடுத்தது ஒரகடம், அடுத்தது அம்பத்தூர், அப்படியே திருமுல்லாயல், வைஷ்ணவி, ஆவடி, பட்டாபிராம், திருநின்றவூர், செவ்வாப்பேட்டு, வேப்பம்பட்டு. ஏதாவது ஆர்டர் மாறி தான் மன்னிச்சிக்கோங்க, தெரிஞ்ச பேரை சொன்னேன், ஆர்டர் மட்டும் அப்படி இப்படி மாறி இருக்கலாம். ஸோ அப்படியே திருவள்ளூரில் ஃப்ரெண்ட் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஊத்துக்கோட்டை. போலீஸ் வண்டி நினச்சா ப்ளூ. நண்பர்களே, அவர்கள் எப்படி போனார்கள் பார்த்திருக்கலாம். நமது நாய் நண்பர். இதுதான் பட்டாபுரம் கேசி ஹாஸ்பிட்டல். இங்கே நம்மளோட நண்பர் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் போகிற அந்த திருப்பதி கோயிலுக்கு அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா வந்திருப்பேன் அப்படின்னாரு. நான் ஆக்சிடென்ட் நைட்டு கூப்பிட்டேன், அவன் நீ 10 நாள் முன்னாடியே சொன்னேன்டா இங்கே லீவு அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு விட்டேன். ஓகேண்ணா. ஆம்பிட் ஐடி பார்க்கு. தேங்க்ஸ்ண்ணா. நண்பர்களே, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் ஏன் இந்த போலீஸ்காரங்களை பார்த்தா மட்டும் பயம் வந்துடுது. இப்போ ஒன்று நோட் பண்ணிங்களா, நான் சாருன்னு சொன்னேன்னா அண்ணன் சொன்னேன்னான்னு தெரில, மோஸ்ட்லி அண்ணன் தான் கூப்பிட்ருவேன். நம்மள இப்போ ஒன்று கவனிச்சிங்களா, அங்கே போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ அங்கே அதாவது என்னை பிடிச்சி போய் கேட்டாங்களா, கேட்டு இன்னும் ஒரு 100 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒருத்தர் கொம்பு வச்சுன்னு, அதாவது தடி வச்சுன்னு நிற்கிறாரு. அவன் நிற்காம போயிருந்தோம், பட்டக்ஸில் ஒரு போடு முதுகு. நண்பர்களே, இப்போ நம்ம வந்து டெஸ்டினேஷன் வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோப்ரோ வந்து ஒர்க் ஆகலை நடுவில், அதனால் வந்து மோட்டோ விலாக் சொதப்பிடுச்சு இன்னைக்கு. ஃபைனலி வி அரைவ்டு திருப்பதி. சைடு வழி இல்லை, அப்படியே போகிற வழியும் போ. லெஃப்டில் போடா, ரைட்டில் போடா. சரி போ, எங்கன்னா போ. இப்படி போகலாமா?
டேய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேடா பார்வை. அதான் நண்பர்களே, இப்போ வந்து திருப்பதி மேலே வந்துட்டோம். இங்கே பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்கில் பைக் நிப்பாட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக இப்போ திருப்பதி வந்து நம்ம சுற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம தரிசனத்துக்கு வரல, தரிசனத்துக்கு நம்ம அடிக்கடிக்கு வரோம். இன்றைக்கி வந்து எப்போது தரிசனத்துக்கு வந்தாலும் சாமி பார்த்துட்டு ரிட்டன் போயிடுவோம். இங்கே போக மாட்டோம், அங்கே போக மாட்டோம், டைம் இருக்காது. அதனால் இன்றைக்கி பிளான் பண்ணி எதுக்காக வந்திருக்கோன்னா சாமி பார்க்க வேணாம், தேங்காய் உடைக்கலாம், தேங்காய் உடைச்சிட்டு ஃப்ரீ சாப்பாடு சாப்பிடலாம், அப்புறம் திருப்பதி ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம் சொல்கிறதா இன்றைக்கி பிளான் பண்ணி வந்திருக்கோம். இப்போ டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கடையாக தேடின்னு இருக்கும். இங்கே வந்து நிறைய பிரேக்ஃபாஸ்ட் கடை இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஒரே ப்ரைஸாக தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு ஒவ்வொரு கல்லில் ஒவ்வொரு ரேஞ்செலாம் இருக்காது. மோஸ்ட்லி எல்லாம் ஒரே ரேட்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ரூல் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஐகானிக் பிளேஸ், ஃபோட்டோ ஷூட் நடக்கிற இடம். எப்படா அதில் போலாமா? எங்கன்னா போ, அவ்வளோதான். இப்படி போகிற இப்படி சோறு இல்லைடா, சோறு சாப்பிட்ணும்டா. இப்போ எங்கே போகிறது? நம்ம இதுக்குள்ளே போகணுமா? இதுல போ. இதுக்குள்ளேயா? இதில் போ. நான் வண்டிக்கு போகுது நிறைய. அப்படியே பெருமாளை கவர் பண்ணிடலாம். இங்கே அடி, நம்ம விட்டுனால அங்கே போய் இங்கே அடி. நண்பர்களே, சாப்பாடு கடை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ போனோடனே நம்ம போக தேவையில்லை, அவங்களே கூப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடைங்க இருக்குன்னு. அவ்வளோ கடைங்களாம் இல்லை, 4-5 கடை இருக்குது, ஒரு 6 கடை இருக்கும். போயிட்டு சாப்பிட வேண்டியதுதான். என்னடா சாப்பிட்லாம்? இட்லி. நான் வந்து மசால் தோசை சொல்லியிருக்கேன். நமது நண்பர் என்னடா சொல்லியிருக்கேன்? நார்மல் தோசையா? பிளெயின் தோசை சொல்லியிருக்காப்புல. நான் வந்து மசால் தோசை சொல்லியிருக்கேன். நமது நண்பர் என்னடா சொல்லியிருக்கேன்? நார்மல் தோசை, பிளெயின் தோசை சொல்லியிருக்காப்புல. ரிவ்யூ கொடுக்குறேண்ணா. எனக்கு பிடிக்கல. அப்படியே 1 2 3 அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த முடி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 தோசை சாப்பிட்ருக்கேன். மசால் தோசை, அப்புறம் வந்து வெங்காய தோசை, ஒரு நார்மல் தோசை, இப்போ பொடி தோசை, பாதும் தடை, மலாய் தடை, எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த முடி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 தோசை சாப்பிட்ருக்கேன். மசால் தோசை, அடுத்தது நம்ம வெங்காய தோசை, ஒரு நார்மல் தோசை, தேங்காய் உடைக்கணும், பொடி தோசை, தேங்காய் உடைக்கணும், பாதும் தடை, மலாய் தடை, சும்மா அந்த எல்லாமே சூப்பராக கொள்ளலாம் இருக்கும். அதை சுற்றி பார்த்து திருப்பி இங்கே பைக் எடுத்துன்னு ஃபர்தராக பக்கத்தில் எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு ஒரு இப்போதைக்கு அந்த பிளான் பண்ணியிருக்கோம். எந்த மொட்டை? நிறைய மொட்டை. இந்த மொட்டையை பாரு, இந்த மொட்டையை பாரு. அதான் நம்ம பைக்கை நிப்பாட்டிட்டு போய் நம்ம தேங்காய் உடைச்சு திருப்பி வரணும். போலாம் வா. இப்போ பெருகின்னு பொசலோ இந்த மரத்தை விட்டு குடுக்கணும், அது ஊழுதுறாது செடியில். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லட்டு வாங்கியாச்சு. ஒரு ஆதார் கார்டுக்கு 4 லட்டு. என்கிட்ட ஆதார் கார்டு இருந்தோம், என்கிட்ட காசு அதனால வந்து 4 லட்டு மட்டும் வாங்கிக்கணும். வாங்கினு நேராக போயிட்டு தேங்காய் உடைக்கணும். தேங்காய் உடைக்கணும் எல்லா வீடியோ சொல்கிறேன். ஆனால் தேங்காய் இன்னும் உடைக்கல. தேங்காய் உடைக்கிறோம் இன்னைக்கு. அங்கே வேறு ஜிபே இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். தேங்காய் உடைக்கணும். அப்படியே இந்த மூடி வந்து பிரிக்கணும், உடைச்சிட்டு பிரிக்கணும்.
என்ன பண்றது பார்த்தது? அவ்வளவுதான் எங்க பேரு ஏய் குடுமையை போட்டுடுறா குடி போட்டு இதுல போட்டு அதான் போய் சாப்பிடலாம். ஏய் அங்க வச்சு என்ன பண்றா? உள்ள போடு. ஏய் லட்டு இதுடா பைத்தியக்காரா. அது ஒரு போயிருக்கணும். போலாமா? நம்ம பாப்பா விநாசம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து எந்த டெஸ்டினேஷன் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் எதனா ஒரு நல்ல ஒரு பிளேஸ் வந்து அப்படியே இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ நம்ம திருப்பதி மலையை கீழே இறங்கிட்டு இருக்கோம். போகிற வழியிலேயே மூலக்கோணா ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அடுத்தது அங்கே தான் போக போகிறோம். 2 hours later. ஆமாம். ஓ இதுவும் ஆணையில் நடந்து தான் இருக்காங்களா? நடக்கலாண்டா, ஆடமே இல்லடா இதில். எவ்வளோ மீன் போடுறா? கையில் காலை விட்டு சும்மா உட்காந்தா போதும் போல காலையில். கொஞ்சம்
நம்ம காலையில் ஜீரோவில் ட்ரிப் பியில் வந்து 0 போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 380 கிலோமீட்டர் இன்றைக்கி நம்ம ஓட்டியிருக்கோம். இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய்.